பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வார்த்தை உங்களை பார்த்துதான் இன்றைக்கு வருகிறது. அநேகருடைய சரீர உறுப்புகளுக்கு உள்ளும் புறம்பும் வலி வேதனைகள். சரீரம் ஆபரேஷன் செய்ததுனால காயங்கள் ஆறல, உள் காயங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது. முழங்கால்கள் ஆக்சிடென்ட் ஆகி அநேக நரம்புகள் எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேன்சர் வியாதி வந்து எத்தனையோ கீமோ கொடுத்து என்னோட சரீரம் இன்னும் பலப்படலை. தலையில முடியெல்லாம் கொட்டி போயிருக்குது. மருந்தோட அலர்ஜியும் என் ஸ்கின்னை எல்லாம் அரிப்பினால தாங்க முடியல என்று சொல்லி அநேகர் எனக்கு போன் மூலம் தொடர்பு கொள்வது உண்டு. நான் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையானது தேவ வசனங்கள் அத்தனையும் ஜீவனும் வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் உங்களை அழிக்கும் கொல்லவும் வந்தாலும், ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதலே அவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி சின்ன காரியங்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுது அவன் உங்களுக்குள்ளே நுழைய அது இடமாகி விடுகிறது. நீங்கள் அப்படி எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சாட்சியின் வசனத்தினால நீங்க அவனை ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க இப்போ போராட்டத்தில் இருக்கிறீங்க, படுத்த படுக்கையில இருக்கிறீங்க என்றாலும் இந்த அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க தொடங்கும் பொழுது பாருங்கள், 2 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து ஒரு விசுவாசி இந்த அழிவில்லாத வேத வசனத்தை தியானித்து நீ ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று விசுவாசித்தியா என்றால் என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை அறிக்கிடுங்கள். நான் பாவங்களுக்கு செத்து விட்டேன், ஏனென்றால் கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவங்களுக்கு பதிலாக அவருடைய சிலுவையில் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஜெயித்து விட்டார், அவர் சுமந்து விட்டார். அவருடைய ரத்தமானது என்னுடைய பாவத்தை கழுகி விட்டது. என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து என்னை கழுகி சுத்திகரித்து விட்டது. நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தான் நீதிமான். அந்த நீதிமானாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்து இருக்கும்படி ஆக பாருங்க, அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். உங்களுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இதை விசுவசித்தீர்கள் என்றால் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து விட்டார். இனியும் நீங்கள் பிசாசுக்கு உங்கள் மீது குற்றம் சாட்ட நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இந்த அழிவில்லாத வித்தாகிய வேத வசனம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை எடுத்து நீங்க எந்த பகுதியில பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ நீங்க அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கிடும் போது அந்த வார்த்தை அழிவில்லாத வித்தானது இது அக்கினியா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பிரியமானவர்களே, வேத வசனங்கள் அத்தனையும் எபிரேயர் 4:12 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள். அது சமட்டை போன்றது. உங்களுக்காக நீங்கள் விசுவாசத்து நீங்கள் அறிக்கிடும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் என்று அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எந்த லெவல் இருக்கிறது என்று அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த அழிவில்லாத வித்து உங்களுக்குள், அந்த வித்து வசனம் விதைக்கப்பட்ட அந்த வித்தை என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜீவன் நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள் இருக்கிறபடியால் உங்களுக்குள் இந்த ஜீவனத்தை புறப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த ஆவியானவர் உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சியாய் அவர் விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய பலவீனத்தில அந்த அழிவில்லாத வித்தாகிய வேத வசனம், அந்த கிறிஸ்துவின் ரத்தமும் வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்தாவின் வல்லமையும் உங்களை பலப்படுத்த தொடங்கும். பிரியமானவர்களே, பலப்படுத்தும் பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயிரை பரப்பீர்கள். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இந்த வேத வசனம், இந்த ஜீவனுள்ள வார்த்தை அழிவில்லாத வித்து. இன்றைக்கு யாரெல்லாம் மரண படுக்கையில் இருக்கிறீர்களோ இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு சாத்தானை பார்த்து பேசுங்கள், பலவீனத்தின் ஆவியை பார்த்து பேசுங்கள். நான் அழிவில்லாத வித்தாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் நான் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டேன். என்னுடைய மரித்து போன உறுப்புகள், செத்து போன உறுப்புகள், செயலற்று போன உறுப்புகள், நரம்பு மண்டலங்கள், சிறுமுளை பெருமுளைகள், என்னுடைய கிட்னிகள், என்னுடைய யூட்ரஸ், என்னுடைய ஓவரிகள், என்னுடைய இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது ஜீவன் பெற்றுவிட்டது. ஏனென்றால் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையும் அவருடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வசனமும் என்னை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறது. சாத்தானே, உனக்கு என் மேல அதிகாரம்
அதிகாரம் இல்லை. இந்த பலவீனத்தை எடுத்துக்கொண்டு என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தை அவர்களுக்குள் தீவிரத்து செல்லும் போது இவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து உயிரை பறக்கும்படி தேவரே நீர் இவர்களை பலப்படுத்துங்கப்பா. அற்புதங்கள் அதிசயங்களை விட சரீரத்தில் காணட்டும் அப்பா. சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. தேவ நாமம் இவருடைய சரீரத்தின் மூலமும் இவருடைய ஆவியின் மூலமும் உடைய நாமத்தை இவர்களை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். விடுதலையும் சுகத்தையும் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேல ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all.